இது வந்து ரியலாக நடந்தது. நம்மளுடைய ராணுவ வீரர் நமக்காக அடுத்த நாட்ல போய் தன்னுடைய பேர கூட வெளிய சொல்லாம, தன்னுடைய சொந்த அடையாளங்கள மறைச்சிட்டு, இங்க அவங்க ஃபேமிலிய விட்டுட்டு அங்க போய் நம் நாட்டுக்காக உளவு வேலை பார்க்குறாங்கல்லங்க. மும்பை அட்டாக் நம்ம பண்ணுனோம். இந்தியாக்காரங்க நமக்கு ஏதாவது பதில் தாக்குதல் பண்ணுவாங்கன்னு நெனச்சோம். ஆனா இவங்க என்னடா ஒண்ணுமே பண்ணாம அமெரிக்கா கால்ல போய் விழுந்து கிடக்கேன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நம் நாட்டுல நடந்த அத்தனை அட்டாக்குக்குமே காரணம் வந்து பாகிஸ்தான் தான் சார். பாகிஸ்தானே ஒத்துக்கிறது. ஆனா இங்க இருக்கிறவங்க அத வந்து ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க சார். அதுதான் ஒரு வருத்தமாக இருக்கு. அவன் ஏத்துக்கிறான். கெத்தா சொல்றான். நான் தான் வந்து மும்பை அட்டாக் பண்ணுனேன் அப்படின்னு சொல்றான். நான் தான் வந்து 1993ல பாம் பிளாஸ்ட் பண்ணேன்னு சொல்றான். எல்லாம் சொன்னாலுமே இங்க இருக்கிற மக்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னு சார். அவனே வந்து கெத்தா சொல்றான். ஆமா நாங்களே இத்தனை பேர் வீடை எடுத்தோம்னு சொல்லிட்டு நம் நாடை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்திக் அகமது 5 முறை எம்எல்ஏவா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு தடவை ராஜ்யசபா எம்பியாக இருந்துமேவும் அந்த மாநிலத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஆள் அட்டூழியம் பண்ணியிருக்காங்க சார். சார் நான் கிட்டத்தட்ட தாவூத் இப்ராஹிம் வந்து 10 தடவை இறந்ததாக நியூஸ் நானே கேட்டிருக்கேன் சார். 6 மாசத்துக்கு முன்னாடி கூட தாவூத் இப்ராஹிம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் சொல்லுதுங்க சார். கிரிக்கெட் பிளேயர் ஜாவித் மியாண்டருடைய மகளை வந்து தாவூத் இப்ராஹிம் மகனுக்கு எடுத்திருக்காங்க. 2 பேரும் சம்மந்தி. இந்த களவாணி அந்த களவாணியும் சம்மந்தியா இருக்காங்க. நான் அதான் அன்னைக்கே சொன்னேன் சார். சொன்னா கூட கோவிப்பாங்க சார் நம்ம மக்கள். பாகிஸ்தான்காரங்களோட மைண்ட் செட்டே 350 வருஷம் 400 வருஷத்துக்கு பின்னாடி இருந்தது சார். அஜித் தோவல் அவர்கள் மீசம் முளைக்கிற காலத்திலேயே போய் அங்க உட்காந்து ஸ்பை வேலை பார்த்துட்டு வந்துட்டாரு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் இன்னைக்கு திருமதி சஹானா பேகம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். துரந்தர் படம் 2 பார்ட் 2 வந்திருக்குது. ஏற்கனவே துரந்தர் 1 வந்தது. துரந்தர் பார்ட் 2 த ரிவேஞ்ச் வந்திருக்குது. இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் அதை பற்றி பேசுகிறாங்க. பாக்ஸ் ஆஃபிட் 5 நாட்கள்லேயே ஒரு 600 கோடியை அதை எட்டிடுச்சு. அது வந்து 1500 கோடியை மிக விரைவிலே எட்டிவிடும் அப்படின்னு. அதனால தான் ரஜினியே கூட பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டுக்கான பாப் அப்படின்னு சொல்லி ஆதித்யா தர்ரை பாராட்டியிருக்கிறார், படத்துடைய இயக்குனரை. சரி, இதை பற்றி நம்மளும் தானே சினிமா பார்த்துட்டு வந்தோம், ஒரு விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்ச நேரத்தில் இல்லை, இதை வந்து சஹானா மேடம் அவங்க பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. மேடம் வணக்கம். வந்தே மாதரம். வணக்கம் சார். வந்தே மாதரம். நீங்கள் துரந்தர் 2 படம் பார்த்தீங்களா, இல்லை பார்த்தவங்க சொன்னதை கேட்டிருக்கீங்களா? எப்படி இருக்குது துரந்தர் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக வலைதளங்களில் ஒரு குரூப் வந்து அதை வந்து ஒரு ப்ரொபகண்டா ஃபில்மு, கரெக்டாக எலெக்ஷன் வர நேரத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் படம் பார்த்துட்டேன் சார். நல்லா இருக்கு. வெரி குட். நல்லா இருக்கு. இது ப்ரொபகண்டா மூவி எல்லாம் இல்லை சார். பார்ட் 1ம் பார்த்துட்டேன், பார்ட் 2வும் பார்த்துட்டேன். இந்த நாள் தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். பார்த்துட்டு சாமானியன் குரலுக்கும் டிஎன் நியூஸ்லையும் பேசினேன். பட் இருந்தாலும் நம்ம சேனல் நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம் சார். இது ப்ரொபகண்டா மூவியே இல்லைன்னு சார். இது வந்து ரியலாக நடந்தது. நம்மளுடைய ராணுவ வீரர் நமக்காக அடுத்த நாட்டுல போய் தன்னுடைய பேரை கூட வெளிய சொல்லாம, தன்னுடைய சொந்த அடையாளங்கள மறைச்சிட்டு, இங்க அவங்க ஃபேமிலிய விட்டுட்டு அங்க போய் நம் நாட்டுக்காக உளவு வேலை பார்க்குறாங்கல்ல சார். ஒரு நாட்டுப்பற்று உள்ள ஒரு மனிதருடைய கதை. அதுதான் சார். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் சார். யாருக்குமே இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஆபாசம் இல்லைங்க சார். அது ஃபர்ஸ்ட். எந்த இடத்துலயுமே பார்த்தோம்னா ஒரு ரொமான்டிக்கான டான்ஸ் கூட இல்ல. ஒரு பாட்டு இல்ல. இருக்கிற பாட்டுமே பார்த்தோம்னா இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல தான் வருது. அது ரொம்ப ஒரு பேக்ரவுண்ட்ல தான் அந்த சாங்ஸ் எல்லாமே வருது. நல்லா எடுத்திருக்காங்க சார். படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர் 4 மணி நேர படம். நம்மள வந்து கட்டி போட்டு உட்கார வச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து காஷ்மீரி பண்டிட் அப்படின்னு சொல்லி இப்பதான் சார் நமக்கு அந்த தகவலே தெரியுது. ஆனா உண்மையிலே வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் இப்ப வரைக்கும் வந்து காஷ்மீர் பத்தி எடுக்கல. காஷ்மீர் பத்தி எடுத்தா இன்னும் பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப வந்து நம் நாட்டை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய இந்த சனாதன தர்மத்தை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். அவர் இப்ப பார்த்தோம்னா அதாவது நம்மளுடைய ராணுவத்தை பத்தி அந்த ராவ பத்தி தான் எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க சார். யாரும் அதாவது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஊரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த படத்தை எடுத்தவரும் இவர் தான், ஆதித்ய தர் தான். இப்பொழுது
இந்த படத்தை துரந்தர் எடுத்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்த படத்தை வந்து எல்லாருமே நேசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, அப்படியே எல்லாரும் 4 மணி நேரம் கட்டி போட்டது எல்லோரும் அசந்து போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் இதே ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அமீர் வந்து இந்த படத்தை எப்படி விமர்சித்தார், பிரகாஷ்ராஜ் எப்படி விமர்சிக்கிறாங்கலாம் பார்க்குறோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் இது வந்து ப்ரொபகண்டா நம்ம எப்படி சொல்றாங்கன்னு தெரியலங்க சார். அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தோம்னா, ரியலா வந்து காஷ்மீர்ல வாழ்ந்த நபர்களுடைய பேர் தாங்க சார். ஃபர்ஸ்ட் துரந்தர் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா, ஜமாலி ஜலீல் அவர் இருந்தாங்க இல்லையா? அந்த படம் வெளிய வந்த புதுசுல, அதாவது அந்த ஹீரோயினுடைய அப்பா, அங்க இருக்கும் அரசியல்வாதி அவரு. அந்த ஃபர்ஸ்ட் படம் வெளிய வரும்போது, இன்னைக்கு அவர் இருக்காரு பாகிஸ்தான் அரசியல்வாதி. அவர் நம்மள பத்தி நல்லா எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டாரு சார். ரீல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பட் அதெல்லாம் ரொம்ப வைரலா போச்சு. இப்ப பார்த்தோம்னா, நம்ம அந்த ட்விஸ்ட நம்ம சொல்ல வேண்டாம் ஃபைனலா. ஏன்னா அந்த படம் பார்த்தாதான் தெரியும் ஃபைனல் என்னன்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து செகண்ட் வந்த உடனேவும் டென்ஷன் ஆயிட்டாரு. நான் அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணி மீடியாவெல்லாம் கூப்பிட்டு, இல்ல இல்ல நான் அப்படி இல்ல இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இலியாஸ் காஸ்மிரி தான் சார் அங்க வந்து மேஜராக இருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்பி அஸ்லம் இப்ப வரைக்கும் அதாவது எஸ்பி அஸ்லம் அவர் வந்து அந்த உண்மையான அஸ்லம் சௌத்ரி அவர் வந்து அவர் உண்மையான கேரக்டர். அதே மாதிரி பார்த்தோம்னா ஹனானி பிரதர்ஸ் அவங்க உண்மையாக இருந்தவங்க. அவங்கதான் வந்து நம்ம நாட்டுக்குள்ள அடிச்சு அனுப்புனவங்க. அந்த பேஸ் கூட பாருங்களேன் சார், சேம் அண்ட் சேமா இருக்குங்க சார். அதாவது உண்மையான ஹனானி பிரதர்ஸுக்கும் இப்ப வந்து ஹனானி பிரதர்ஸாக நடிச்ச ஜாவித் ஹனானி அவருடைய பேஸ் எல்லாம் பார்த்தா சேமா இருக்கும். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நேற்று அவர் வந்து ஒரு இன்டர்வியூல பேசுறாரு. அவரை டைரக்டர் கூப்பிட்டுட்டு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லும் போது அவர் சரி அப்படின்ட்டாரு. கடைசியில அவர் இந்த வீடியோ கொடுத்து நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நானே ஷாக் ஆயிட்டேன். என்னுடைய ட்வின் பிரதர் மாதிரி அவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க சார். அப்படி எல்லா கேரக்டருமே பார்த்தோம்னா ரியலாக வாழ்ந்தது. அதே மாதிரி அந்த தலையை வெட்டி ஃபுட்பால் இது பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மைங்க சார். இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் யூடியூபர் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது வந்து ரெஹ்மான் டக்காயத் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டு முன்னாடி இருந்து அவர் வீடியோ போடுறாரு சார். இதுதான் வந்து ரெஹ்மான் டக்காயத்தினுடைய வீடு. அவருடைய பிரதர் இங்கதான் இருந்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவங்க செய்யாத அந்த இல்லீகல் பிசினஸ் எதுவுமே இல்லையாங்க சார். அந்த ஜாகிரா யாரா இருக்கோங்க, அது ஒவ்வொரு கேரக்டருமே வந்து உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம்னா பலூச்ச பத்தி எடுத்திருப்பாங்களா சார். இந்த படம் வந்ததுக்கு பிறகுதான் சார் பலூச்சு மக்களுக்கு வந்து ஒரு தைரியம் வருது. ரெஹ்மான் டக்காயத் இப்படி எல்லாம் இருந்தாரு, நமக்காக வந்து வாழ்ந்தாரு, நம்ம வந்து இப்ப வந்து பாகிஸ்தான்ட்ட வந்து நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஒரு எழுச்சி வந்தது. இப்ப இந்த படத்துல பார்த்தாலுமே பலூச்சு தாங்க சார் இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் சீன் வச்சிருக்கிறாங்கல்லங்க சார். இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா பெஞ்சமின் நெத்தன்யாகவும் நம்மளுடைய அஜித் தோவர் அவர்களும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிருக்காங்க சார். மீட் பண்ணி ரொம்ப ஜாலியா பேசுற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. நார்த் இந்தியா எல்லாமே வந்து பிச்சு பிச்சு வச்சுட்டாங்க சார். இது எல்லாமே வந்து உண்மையில இருக்கிறாங்க, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க சார். அதே மாதிரி பார்த்தோம்னா மேஜர் இக்பாலுடைய மகளை வந்து ஒரே ஒரு சீன்ல காமிக்கிறாங்க சார். அந்த பெண் பார்த்தோம்னா அந்த குழந்தை பார்த்தோம்னா புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை மாதிரி நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அது உண்மையாங்க சார். மேஜர் இக்பால் தன்னுடைய ஹசினத்தான் மேரேஜ் பண்ணிருக்கான். அதனால வந்து அந்த மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை அவங்களுக்கு பிறந்தது உண்மைன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் வந்து ஃபேஸ் கவர் பண்ணி தான் இருக்காங்க. அந்த குழந்தையோட எடுத்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு விட்டுருக்காங்க சார். அத்தனை கேரக்டருமே வந்து உண்மைதாங்க சார். அந்த அப்படி பார்த்தாலுமே அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த ஹீரோயினி கூட இவரை வந்து இந்தியன் ஏஜென்ட்னு கண்டுபிடிச்ச உடனே கூட அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்காகத்தான் நான் வந்து ஏன்னா நம்ம நாட்டுல நடந்த அத்தனை அட்டாக்குக்குமே காரணம் வந்து பாகிஸ்தான் தான் சார். பாகிஸ்தானே ஒத்துக்கிறது, ஆனா இங்க இருக்கிறவங்க அதை வந்து ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க சார். அதுதான் ஒரு வருத்தமாக இருக்கு. அவன் ஏத்துக்கிறான், கெத்தா சொல்றான், நான் தான் வந்து மும்பை அட்டாக் பண்ணுனேன் அப்படின்னு சொல்றான். நான் தான் வந்து 1993ல பாம் பிளாஸ்ட் பண்ணேன்னு சொல்றான். எல்லாம் சொன்னாலுமே இங்க இருக்கிற மக்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னு சார். அவனே வந்து கெத்தா சொல்றான், ஆமா நாங்க தான் இத்தனை பேர் உயிரை எடுத்தோம்னு சொல்லிட்டு. அந்த பட்டியல அவர் சொல்லும் போது அந்த ஹீரோயினிய வந்து நேரம் கம்மியா இருக்கு, நீ வந்த வேலையை முடிச்சிருன்னு சொல்ற மாதிரி தான் சார் கொண்டு வந்திருக்கிறாங்க.
அதான் சார் அமீர் அவர்களாகட்டும், பிரகாஷ் ராஜ் அவங்கெல்லாம் வந்து அவங்களும் ஒரு படைப்பாளி. பொறாமைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் அப்படிதான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா இப்படி ஒரு படத்த நம்மலாம் ஒரு படத்துக்கு நாங்கலாம் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு சார். நாங்கலாம் தியேட்டர்ல போய் படம் பார்த்து. உண்மைய சொல்றேன் நானு. ம். காந்தாரா கூட நான் ஓடிடில தான் பார்த்தேன். ஆனா வந்து இப்ப நம்ம சமீபத்துல மோகன்ஜி எடுத்தாங்க இல்லையா? அந்த மூவிய போய் நாங்க ம். தியேட்டர்ல பார்த்தோம் சார். அதுக்கு பிறகு இப்ப இந்த படம் பார்த்திருக்கோம் நாங்க. அது மாதிரி ஒரு 4 மணி நேரம் வந்து ஒரு படத்த எடுத்து உட்கார வைக்க முடியுமான்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். நான் வந்து பொறாமைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து அவங்களால ஏத்துக்கிற முடியல. ஏன்னா இவங்கலாம் பார்த்தோம்னா திராவிடியன் கல்ச்சர்ல வர்றவங்க சார். இன்னைக்கு இருக்க இப்ப நம்ம பராசக்தி எல்லாம் மக்கள் வந்து 3 நாளையே வந்து சாத்துன்னு சாத்தி தியேட்டர்ல இருந்து எடுக்க வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேவே வந்து 200 பேரோ 300 பேரோ தான் பார்த்தாங்கன்னு சொல்லி கூட நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து தியேட்டர் எல்லாமே எம்டியா இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவை எல்லாமே கழுவி ஊத்திட்டாங்க. பட் இங்க பார்த்தோம்னா சாதாரண ஒரு அதாவது மொழி தெரியாதவங்க கூட இந்த படத்தை வந்து நீங்க தமிழ்ல வந்து டப் பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க சார். மதுரையில நான் ஒரு தம்பி பேசியிருந்தாரு. ஏன் இந்த படத்த வந்து நீங்க தமிழ்நாட்டுல வேண்டான்னு சொல்றீங்க? கண்டிப்பாக கொண்டு வாங்க, வேணும் அப்படின்னு. அதுல வந்து இந்த பணம் மதிப்பிழப்பு எல்லாம் வந்து இப்பதான் மக்களுக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் இது வந்து கவர்மெண்ட்டே சொல்லலாம்ல அப்படின்ட்டு. கவர்மெண்ட் சொன்னா நம்ம கேட்க மாட்டோம், நமக்கு புரியாது. இதுவே வந்து ஒரு படமா எடுக்கும்போது நமக்கெல்லாம் தெளிவா தெரியுதுன்னு அவங்க சொல்றாங்க சார். இன்னொன்னு சார், நம்ம மக்கள்கிட்ட வந்து நாட்டுப்பற்று இருக்கு. பட் நல்ல படங்கள் வர்றதில்ல. இன்னைக்கு ஒரு நல்ல படம் வரும்போது இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அந்த படத்தை ஆதரிக்கிறாங்க சார். நான் ஓப்பனா சொல்றேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து போன தடவை டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டாரு. இந்த முறை இந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை, இந்த தடவை நான் வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் பாபி நான் இது ஓட்டே நான் போட போறேன். அதுக்கு காரணம் வந்து நமக்காக ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து எனக்கு ஒரு சில இதெல்லாம் சொல்லி இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட போன பசங்களுமே என்னட்ட சொன்னதுங்க சார். நான் அவங்க பேசுறத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். பட் இப்ப நம்ம ரிவீல் பண்ண முடியாது. அந்த பசங்களுக்கு எதுவும் ம். ம். பிரச்சனை வந்துரும். அவங்க பிரச்சனை. சொன்னது எல்லாமே வந்து பிரச்சனை வந்துரும் கண்டிப்பா. அதனால அவங்க சொன்னது வந்து இந்த படம் மாதிரி இன்னும் நிறைய படம் வரணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து மோடி கவர்மெண்ட் வந்து நமக்கு எதுவுமே செய்யலைங்கிற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்காக செஞ்சிருக்காங்க. கடைசியில அந்த ஹீரோ எல்லாத்தையும் இழந்துட்டு யாருமே இல்லாம ரொம்ப சாதாரணமா வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசிட்டு அப்ப நான் சொன்னேன், நீங்க இன்னைக்கு பேசத்தான் செய்வீங்க, நாளைக்கு நீ போய் டிஎம்கே தாண்டா ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நாங்க இன்னைக்கு சொல்றோம், நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து வழிய வந்து சொன்னாங்க சார். அது வந்து எனக்கு இந்த ஒரு மாற்றம் வந்து உண்மையிலே ஆதித்யா தாருக்கு வந்து நம்ம எவ்வளவு வேணா நம்ம நன்றி சொல்லலாம் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குங்க சார். அதுதான் முக்கியம். இப்ப நமக்கு தேசிய சிந்தனை இருக்கு. அதனால நம்ம இந்த படத்தை லைக் பண்றோம். அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்க சின்ன பசங்க ஒரு 25 வயசு கீழ இருக்க பசங்க இந்த படத்தை வந்து பாக்குறாங்க. தியேட்டரு சைலண்டா இருக்கு. அஜித் அவர்கள் காமிக்கும் போதெல்லாம் பயங்கரமான கிளாப் எல்லாம் இருக்குங்க சார். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவு தாவூத் இப்ராஹிமை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டராக காட்டுறாங்க. அந்த ஒரு கேரக்டரை காட்டும் தாவூத் இப்ராஹிம் மும்பை குண்டுவெடிப்புக்கு காரணமான ஒரு பயங்கரவாதியை காட்டும் பொழுது உங்களுக்கு மனசில் எப்படிப்பட்ட எண்ணம் வந்தது? சார் நான் கிட்டத்தட்ட தாவூத் இப்ராஹிம் வந்து 10 தடவை இறந்ததாக நியூஸ் நானேவும் கேட்டிருக்கேன் சார். 6 மாசத்துக்கு முன்னாடி கூட தாவூத் இப்ராஹிம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் சொல்லுதுங்க சார். கிரிக்கெட் பிளேயர் ஜாவித் மியாண்டருடைய மகளை வந்து தாவூத் இப்ராஹிம் மகனுக்கு எடுத்திருக்காங்க. 2 பேரும் சம்மந்தி. இந்த களவாணி அந்த களவாணியும் சம்மந்தியா இருக்காங்க. ஆனா பார்த்தோம்னா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா வந்து உயிரோட இருக்கிறாங்க. அந்த ஆள் வந்து இறந்துட்டாலுமே பாகிஸ்தான் சொல்றாங்க சார். பாகிஸ்தான் மீடியால சொல்றாங்க. யூடியூபர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவூத் இப்ராஹிம் இறந்துட்டாலுமே வந்து இறந்ததாக வெளியே சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா அந்த ஆள் கிட்ட இருக்கிற பணத்தினுடைய மதிப்பு அவ்வளவு இருக்கு அப்படிங்கிறாங்க சார். அதுல ஒரு அந்த கூட சொல்லுவாங்க, என்னட்ட இருந்து நீ எவ்வளவு சம்பாரிச்ச? அது அந்த கேரக்டர் சொல்லுது இல்ல சார், என்கிட்ட இருந்து எவ்வளவு சம்பாரிச்சிருக்க? அதை திருப்பி குடுங்குற மாதிரி தான் இந்தியாக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா 11,000 கோடி பேக் நோட்டை வந்து நீ குடு. மொத்தத்துக்கு 60,000 கோடி அனுப்பு. இதுக்கு அதுக்குமே வந்து சரி ஆகாதுங்கிற மாதிரி தான் சார் டயலாக்கே வருது. தாவூத் இப்ராஹிம் வந்து இறந்திருக்கலாம். இறந்திருந்தாலுமே வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க சார்.
அந்த ஆளு இருக்கான்னு சொல்லி காட்டிக்கிட்டேவும் அவங்களுக்கு உண்டான எல்லா இல்லீகல் பிசினஸையுமே வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து நடத்துதுங்க சார். உங்களை போன்ற இஸ்லாமிய பெண்கள் ஒரு மரியாதையாக பார்க்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டராக யோகி ஆதித்யநாத் இருக்கிறார். அவரை வீழ்த்துவதற்காக அத்தீக் அகமது பாகிஸ்தானோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஃபேக் கரன்சியை இங்கே கொண்டு வந்து தேர்தலில் தோல்வியடைய யோகி ஆதித்யநாத்தை தோல்வியடைய செய்வதற்காக இந்த பணத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்ட அந்த விஷயங்கள், அது வந்து ஒரு காட்சிப்படுத்தல். அந்த அந்த ஒரு சீன்லாம் வரும் பொழுது நீங்க எப்படி பார்த்தீங்க? ஆத்திக் அகமதை வந்து மருத்துவ பரிசோதனைக்காக தான் சார் கூப்பிட்டு வர்றாங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது பத்திரிகையாளர்கள் மாதிரி வந்த 2 நபர்கள் வந்து அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. ஆத்திக் அகமதையும் அவங்களுடைய பிரதர் அஷ்ரப் அகமதையும் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க சார். அப்ப வந்து ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி போலீஸ் ஒரு சிக்னல் ஒண்ணு கொடுப்பாங்க சார். கொஞ்சம் நல்லா நம்ம வாட்ச் பண்ணாலே தெரியும். பட் வந்து அவங்க எல்லாம் போய் சேர வேண்டியவங்க தானே, இன்னொன்னு பெரிய புனிதர்கள் இல்லையேங்க சார். நம் நாடை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்திக் அகமது 5 முறை எம்எல்ஏவா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு தடவை ராஜ்யசபா எம்பியாக இருந்துமேவும் அந்த மாநிலத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஆள் அட்டூழியம் பண்ணியிருக்காங்க சார். அந்த ஆள் மேல வந்து பயந்தே ஒரு 168க்கு மேல கேசஸ் இருக்குங்க சார். இப்ப அந்த ஆள் மூலியமா தான் வந்து யோகி ஆதித்யநாத்தை வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து தோற்கடிக்கணுங்கிறதுக்காக இப்ப ஒரு எலெக்ஷனை தோற்கடிக்கிறதுக்கு 11,000 கோடி உள்ள வந்து வருதுன்னா எப்படி நம்ப முடியுதான்னு பாருங்க சார். அப்படிதானே சார் மகாராஷ்டிரா எலெக்ஷன்லயுமே வந்து 1000 கோடி ரூபாய் உள்ள இறக்குனாங்க. அப்படி இருந்துமே வந்து மக்கள் எல்லாமே அதை தூக்கி அடிச்சிட்டாங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா மகாராஷ்டிரா முஸ்லிம்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் சார். அவங்கெல்லாம் ஒன்னா நின்று பாஜகவுக்கு ஓட்டு போட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா ஜெயிக்க வச்சுட்டாங்க சார். அப்பெல்லாம் பார்த்தோம்னா 350 என்ஜிஓஸ் வந்து எலெக்ஷன்ல வேலை பார்த்தாங்க சார். இஸ்லாமிய என்ஜிஓக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை வந்து நாங்க ஜமாத்ல இருந்து ஒதுக்கி வச்சுருவோம்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு மௌலானா சொன்னாங்க சார். அத்தனையுமே மக்கள் தூக்கி எரிஞ்சாங்க. பட் பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மௌலானா வெளியே வந்து ஓப்பனாக மன்னிப்பு கேட்டார், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க சார். இப்ப நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம்னா அங்க எலெக்ஷன் வரப்போகுது உத்தரப்பிரதேசத்துல. இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா பேசுறாங்க சார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அவங்க இந்தியாவில் எப்படிப்பட்ட பயங்கரவாத செயலில் ஈடுபடுறாங்க, அவங்கள எப்படி ஒரு ஸ்பையாக போன ஒரு நபர் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் படத்தை காட்டுறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை அமீர் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் இந்த படமே ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம், மோடி ஆட்சியில் வேணும்னே ஒரு ப்ரொபகண்டா ஃபில்மை இது மாதிரி எடுத்திருக்காங்க, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் அப்படின்னு அவங்க சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் இது நான் வந்து பொய் தகவலை தான் சார் சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே வந்து ஆளும் கட்சியை காட்டலை, எதிர்கட்சியையும் காட்டலைங்க சார். எந்த ஒரு கட்சி சிம்பலும் இல்லை. பணம் மதிப்பிழப்பு ஏற்படும் சமயத்தில் ஆகட்டும், பாரத பிரதமர் பதவி ஏற்கும் போதும் கூட பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் தான் அங்கிருந்து டிவியில இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க சார். நம்ம நல்லா பார்த்தாலே தெரியும். நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இஸ்லாமியர்களுக்குமே வந்து இதுல சம்பந்தம் இல்லாம தாங்க சார் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த படம் முழுக்க முழுக்க நடக்கிற எல்லாமே வந்து பாகிஸ்தான்ல தான் நடக்குது, இந்தியால நடக்கலைங்க சார். அங்க வந்து இந்த படத்துல பார்த்தோம்னா இந்திய இஸ்லாமியர்கள் ஒரு கேரக்டர் கூட இல்லைங்க சார். ஒரு கேரக்டர் கூட இல்லை. எல்லாமே பாகிஸ்தான்ல கராச்சி, லயாரி அங்கதான் நடக்குது. அங்க இருக்கிற கேரக்டர்களை வச்சு நம்மளுடைய இங்க இருந்து போன இந்தியாவினுடைய ஏஜென்ட் அவங்கள வந்து எப்படி போட்டு தள்ளுறாரு, அதாவது வந்து அன்னோன் கன்மேன் இப்ப நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது மூலியமாக எத்தனை பேரை வந்து அவங்க போட்டு தள்ளுறாரு அப்படிங்கிற படம் தான் சார். ஒரு இடத்துல கூட இந்திய இஸ்லாமியர்களை பத்தி அதுல பேசவே இல்லை, ஒரு கேரக்டர் கூட இல்லைங்க சார். இந்த கேரக்டர் இவருமே பார்த்தோம்னா ஒரு பஞ்சாபி கேரக்டர் தானேங்க சார், ஒரு பஞ்சாபி தானே இவரு. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 20-25 வயசு, அவங்களுக்கு வந்து மும்பை குண்டு வெடிப்புன்னா எப்படி நடந்திருக்கும், எப்போ நடந்திருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பல பயங்கரவாத சம்பவங்கள் இங்கே யார் நடத்துனாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்பொழுது இப்போ துரந்தர் பார்ட் 2 படம் வந்திருக்கிறது. அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அமீர் போன்றவர்கள், பிரகாஷ்ராஜ் போன்றவங்களா நாங்கள்லாம் இந்த படத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், இது வந்து
ஒரு வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க. நீங்கள் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு என்ன ஒரு அறிவுரையாக சொல்ல இருக்கீங்க? சார், இந்தியர்கள் அத்தனை பேருமே நான் பார்க்கணும்னு சொல்றேங்க சார். இதுல இந்திய இஸ்லாமியர்கள், ஹிந்துஸ், கிறிஸ்டின்ஸ்ங்கிற பாகுபாடே வேண்டாம். நம்ம நாட்டுல வந்து என்ன நடந்தது, பாகிஸ்தான்னால நம் நாட்டு மக்கள் வந்து எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி இப்ப 25 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் 1993ல நடந்த குண்டு வெடிப்பெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆஹ் பூனாவுல நடந்தது தெரியாது, குஜராத்ல நடந்ததெல்லாம் தெரியாது இல்லைங்க சார். இப்ப படமாக வரும்போது மும்பை அட்டாக்ல இப்படி நடந்தது. துரந்தர் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா மும்பை அட்டாக் நடக்கும்போது அவங்க எல்லாம் உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு கோபம் வருது. அப்ப இன்னொரு கேலியும் பண்றாங்கல்ல சார், மும்பை அட்டாக் நம்ம பண்ணணும், இந்தியாக்காரங்க நமக்கு ஏதாவது பதில் தாக்குதல் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இவங்க என்னடா ஒண்ணுமே பண்ணாம அமெரிக்கா கால்ல போய் விழுந்து கிடைக்கான்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க சார். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்து போட்டு அந்த சமயத்துல ராகுல் காந்தி வந்து பார்ட்டி நடத்துற மூடுல இருந்தாருன்னு சொல்லிட்டு பேப்பர்ல வந்து பேப்பர் கட்டிங்களா எடுத்து போட்டு விடுறாங்க சார். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். எல்லாரும் சொல்றாங்க நிறைய வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் யூடியூபர்லாம் சொல்றாங்க இதுல காமிச்சிருக்கிறது கம்மிங்கிறாங்க சார். இதை விட அதிகமா தான் ரஹ்மான் டகாயத் ஆகட்டும், அவருடைய பிரதர் ஆகட்டும், இவங்க எல்லாம் நடந்தாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி மேஜர் இக்பால் நடந்த அவர் அந்த தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா, அந்த அதனுடைய பழைய வீடியோ ஃபுட்டேஜும் இன்னைக்கு துரந்தர் 2ல இருக்கிற அந்த ஃபுட்டேஜும் சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இத்தனைக்கும் பாகிஸ்தான்ல வந்து இந்த இப்ப துரந்தர் 2 வந்து பேன் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த கிளிப்பிங்ஸ பார்த்துட்டு அங்க இருக்கிற கவர்மெண்டே வந்து பயந்து இருக்காங்க சார். கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கும் எல்லாரும் பார்க்கணும். இப்ப அமீர் அவர்களாகட்டும், பிரகாஷ் ராஜ் அவர்கள் பேசுறது எல்லாமே பார்த்தோம்னா என்கிட்ட ஒரு விளம்பரத்துக்காக பேசுறாங்க, புரிதல் இல்லாம பேசுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார். ராஜமௌலி டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து விஷ் பண்ணியிருக்காரு. நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க சார். நமக்காக எடுக்கப்பட்ட படம், கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும். இப்படி பண்ணா இந்த படத்தை ஒரு வரவேற்பு கொடுத்தாதாங்க சார் அடுத்து இது மாதிரி படங்கள் எடுக்க வந்து டைரக்டர்ஸ் முன் வருவாங்க. நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அவங்களுக்குமே வந்து ஒரு வீக் ஆயிடுவாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்திருக்கு. இப்ப மே 4ஆம் தேதி நமக்கு நடக்கக்கூடிய சட்டசபை எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரப்போகுது. இப்ப பெங்கால் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, துரந்தர் 3 வந்து மே 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சார். அவங்க ரிலீஸ் பண்ணுங்க, மம்தாவுக்கு வந்து ஒரு சாட்டையடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பெங்கால் மக்கள் பேசிட்டு இருக்காங்க சார். எல்லாருமே பார்க்கலாம் சார், பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுன்னா இந்தியாக்கிட்ட பாகிஸ்தான் தோத்தா நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க டிவி பொட்டியே போட்டு உடைக்கிறது மாதிரி எல்லாம் சில வீடியோ கிளிப்பிங் வரும். இப்போ அதே போல் இப்போ வந்து பிச்சைக்காரர் மாதிரி ரொம்ப தாடி வச்சுட்டு ஒரு பார்க்குறதுக்கு சோகமாக இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் இவன் இந்தியன் ஸ்பையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது மாதிரியான சில வீடியோக்கெல்லாம் வருது. அது உண்மையாக அதோடைய அத்தன்டிசிட்டி என்னன்னு தெரியல. அப்படி இருந்தால் கூட இது போன்ற சம்பவங்கள் பாகிஸ்தானில் நடக்காமலா போகும். ஏன்னா டிவி பொட்டியே உடைக்கிறவங்க இதையும் தானே செய்வாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? சார், நான் அதான் அன்னைக்கே சொன்னேன்ல சார், சொன்னா கூட கோவிப்பாங்க சார் நம்ம மக்கள். பாகிஸ்தான்காரங்களோட மைண்ட் செட்டே 350 வருஷம் 400 வருஷத்துக்கு பின்னாடி இருந்தது. அஜித் தோவல் அவர்கள் மீசம் முளைக்கிற காலத்திலேயே போய் அங்க உட்காந்து ஸ்பை வேலை பார்த்துட்டு வந்துட்டாரு. அப்பவே அவர் பார்பர் ஷாப்ல வேலை பார்த்திருக்காங்க, டீ ஷாப்ல வேலை பார்த்திருக்காரு, எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டாரு, பிச்சைக்காரனாவும் இருந்துட்டு வந்துட்டாரு. இப்ப போய் ஏன் சார் பிச்சைக்காரனா உட்காருவாங்க? அத எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஊடுருவாத இடமே இல்லைங்க சார். இப்ப ராஜி படத்துல பார்த்தோம்னா அங்க ஒரு இஸ்லாமிய பெண் 1971லயே வந்து ஒரு ராணுவ அதிகாரியின் மருமகளா போய் இந்தியாவுக்காக ஸ்பை வேலை பார்த்திருக்காங்க சார். ஷஹமத் சையத் அவங்களுடைய பேர். அந்த படம் வந்து ராஜி. ஹரீந்தர் சிங் ஷிக் அவர்கள் எழுதிய நாவலை வந்து படமாக எடுத்தாங்க. அந்த படத்து பேரு ராஜி. அந்த கேரக்டர் பார்த்தோம்னா இஸ்லாமிய பெண் நம்ம இந்தியாவுக்காக போய் ஸ்பை வேலை பார்த்திருக்காங்க. எங்க ராணுவ ஜெனரலுடைய வீட்டுக்குள்ளேயே மருமகளாக போய் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ஊடுருவிட்டாங்க சார். அந்த படத்துல பார்த்தாலே தெரியும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு அந்த அளவுக்கு வந்து நம் நாட்டு ஏஜென்ட்டுகள் வந்து பாகிஸ்தான் ஃபுல்லா இருக்காங்க. பிச்சைக்காரன் எல்லாம் சும்மா சாதா சார். இப்ப போய் பிச்சைக்காரனை போய் தேடினா எப்படி சார் இருப்பாங்க? அதான் எல்லாரும் சொல்றாங்க, டேய் உங்க ராணுவ அதிகாரி கூட எங்க ஆளா தாண்டா இருப்பாங்க அப்படின்னு. வாய்ப்பு இருக்குங்க சார்.
ஏன்னா அந்த இதுக்கு இன்னொன்னு சார், இப்ப ராணுவ நம்ம நாட்டுல இருந்து போற ஏஜென்ட் வந்து உண்மையான தேச பக்தி இருக்குங்க சார். அது ஒண்ணு நம்ம கண்டிப்பா வந்து நமக்கு அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா பாகிஸ்தான் பார்த்தோம்னா, நம் நாட்டுல வந்து ஹனி டிராப் பண்றதுக்கே வந்து வருஷத்துக்கு 5000 கோடி செலவு பண்றாங்களாம் சார். இது வந்து எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. 5000 கோடி வந்து நம்முடைய கவர்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகளை விட ஹனி டிராப் பண்றதுக்கே 5000 கோடி செலவு பண்றாங்க. இதை நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு போ. இது என்ன ஒரு கேவலமான ஐடியான்னு பாருங்க சார். ஆனா நம்ம ராணுவ அதிகாரிகள் அவங்க ஹனி டிராப் கிட்ட வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு அவங்ககிட்டயே வந்து தேவையான விஷயங்களை கறந்துட்டு வந்துருவாங்க சார். அந்த அளவுக்கு நம்ம ஆளுக கில்லாடியா இருக்காங்க. ஸோ துரந்தர் 2 நம்ம விமர்சிக்கிறத விட நீங்கள் இது படத்தை பார்த்துட்டு ரொம்ப அற்புதமான முறையில் அதில் ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி இருக்குது, அதோடைய வாழும் கேரக்டர்களாக ஒரு சிலர் இருக்கிறதும், ஒரு சில பேர் இறந்து போயிருக்கலாம். அந்த உண்மையான சம்பவத்தை ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாங்க. இது ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இந்தியர்களும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதும், தங்களுடைய விளம்பரத்துக்காக பிரகாஷ்ராஜ், அமீர் போன்றவர்கள் தங்களுடைய மன வக்கரத்தை தான் கொட்டியிருக்கிறாங்க. இது போன்ற தேசபக்தி உள்ள படங்கள் நிறையா வர வேண்டும். இந்த படத்தை எடுத்த ஆதித்ய தருக்கு உங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.